இன்னைக்கு வந்து சூப்பரா ஒரு மில்லட் நூடுல்ஸ் எப்படி செய்றதுன்னு பார்க்கலாமா? ஆமாங்க. இன்னைக்கு வந்து சாமை மில்லட்ல செஞ்ச நூடுல்ஸ் தான் நான் வாங்கிட்டு வந்திருக்கேன். இதில வந்து மசாலாவும் குடுத்துருக்காங்க. முதல்ல வந்து நமக்கு வேணுங்கிற வெஜிடபிள்ஸ் வந்து கட் பண்ணி எடுத்துக்கலாம். நான் வந்து பீன்ஸ், கேரட், முட்டைக்கோஸ் கட் பண்ணி எடுத்துருக்கேன். இதோட காலிஃப்ளவர் சேர்த்தா கூட நல்லாருக்குங்க. முதல்ல வந்து நூடுல்ஸ நல்லா கொதிக்கிற தண்ணீல வேக வச்சு எடுத்துக்கோங்க. பாருங்க நல்லா இந்த மாதிரி வெந்து வரட்டும். இது வெந்து வந்ததுக்கப்புறம் நாம வந்து வடிச்சு எடுத்து வச்சுக்கலாம். பாருங்க வடிச்சு எடுத்தாச்சு. ஒரு வாணல்ல எண்ணெய் சேர்த்துக்கிறேன். கொஞ்சம் வந்து வெங்காயம் சேர்த்துக்கிறேன். இது வந்து உங்களுக்கு ஆப்ஷனல் தாங்க. இதோட நான் மசாலாவும் சேர்த்துக்கிறேன். நாம கட் பண்ணி வச்சிருக்க அந்த வெஜிடபிள்ஸும் சேர்த்துக்கலாங்க. இதுக்கு முன்னாடியெல்லாம் வீட்ல வந்து பசங்களுக்கு நூடுல்ஸ் செஞ்சு குடுக்கணும்னா ரொம்ப யோசனையா இருக்குங்க. அது வந்து குழந்தைங்களுக்கு வந்து சேஃபா இருக்குமா? அந்த மாதிரி. இப்போலாம் வந்து நெறைய ஆர்கானிக் ஸ்டோர்ல இந்த மாரி மில்லட்ல செஞ்ச நூடுல்ஸ் எல்லாம் நல்லா வச்சிருக்காங்க. அதனால கொஞ்சம் தைரியமா வந்து நம்ம வாங்கி செஞ்சு குடுக்க முடியுது. கொஞ்சம் காரமா கம்மியா இருக்கிற மாரி தெரியுதுங்க. அதனால நான் கொஞ்சம் பெப்பர் சேர்த்துருக்கேன். இந்த வெஜிடபிள்ஸ் வந்து முழுசா வேகணும்னு இல்லைங்க. ஒரு ஹாஃப் பாயில் அளவுக்கு வெந்து வந்தா போதும். இப்போ வந்து நம்ம வடிச்சு வச்சிருக்க அந்த நூடுல்ஸ் வந்து சேர்த்துக்கலாங்க. அவ்வளோதான் டேஸ்ட்டும் நல்லாருக்குங்க. நீங்களும் வேணும்னா இந்த மாரி மில்லட்ல செஞ்ச நூடுல்ஸ் அந்த மாரி நெறைய ஆர்கானிக் ஸ்டோர்ல வந்து கிடைக்குதுங்க. வாங்கி ட்ரை பண்ணி பாருங்க.